டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் கந்தக் கடவுளோட அருள் நிகழ்வுகள் பற்றியும் ஆலயங்கள் பற்றியும் பார்த்து வருகிறோம். முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு எத்தனையோ அன்பர்கள் முருகனடியார்கள் நினைவுக்கு வருவார்கள். பாம்பன் சுவாமிகள் நினைவுக்கு வருவர், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் நினைவுக்கு வருவர், அருணகிரிநாதர் ஞாபகத்துக்கு வருவர். அதுபோல் சமீப காலத்தில் வாழ்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் நமது நினைவுக்கு வருவர். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அத்தனை பேருக்கும் முருகனுடைய நினப்பு தான் உடனே வரும். இவர் வாயைத் திறந்து பேசினாலே யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னாலே அவருங்க பேரை சொல்கிறத விட முருகா முருகா அப்படி தான் கூப்பிடுவார். அவர் அந்த அளவுக்கு முருகன் மேலே அதீதமான பக்தி கொண்டிருந்த காரணத்தினால் வாரியார் சுவாமிகள் அப்படிங்கிற பெயருக்கு முன்னால் திருமுருக அப்படின்னு பின்னாட்களில் சேர்ந்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இவர் வாழ்ந்த காலத்திலேயே, ஒரு இளைஞனாக இருந்த காலத்திலேயே தினமும் கார்த்தால சீக்கிரம் எழுந்து நீராடிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பறித்து தினமும் முருகனுக்கு வழிபாடு பண்ணுவார். இவரோட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட, நல்ல கவனிங்க, ஒரு நாள் கூட முருகனுக்கு பூஜை செய்யாமல் இருந்ததில்லையா. இவர் லேசாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் சரி, வீட்டில் இருந்தபோதும் சரி, பயணத்தில் இருந்தபோதும் சரி, முருகனை பூஜிக்காமல் இருந்ததே கிடையாதான். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் இவரது வாழ்க்கையில் இரண்டரை கலந்து விட்டார். இவர் ஒரு காலகட்டத்தில் தான் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களை காங்கேயநல்லூர், ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கு வாரியார் சுவாமிகள் பிறந்த திருத்தலம், அந்த காங்கேயநல்லூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கொடுத்து விட்டார். இதை தவிர தன்னோட வருமானத்தில் வரக்கூடிய பணத்தை தனது கைச்செலவுக்குன்னு ரொம்ப சொற்பமாக வச்சுப்பாராம். தானத்தை பெரும் பகுதி தானம் பண்ணுவாராம். முருகனுடைய கோவில்களுக்கு, முருகனடியார்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தானம் செய்வாராம். நம்ம எப்படி இருக்கோம்? அப்படியே உள்டாவாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற காசு முழுக்க நமக்கு வச்சுக்கிறோம். வாரியார் சுவாமிகள் பாருங்கள், தனது தேவைக்கு மட்டும்தான் வச்சுப்பாராம். மிச்ச எல்லா தொகையையும் தானம் செய்து விடுவார். அப்படி வாழ்ந்த காரணத்தினால தான் இன்றைக்கு நம்ம வாரியார் சுவாமிகளை போற்றுகிறோம். வாரியார் சுவாமிகள் யார் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் அப்படின்னாலும் அவருடைய கஷ்டத்தை களைவதற்கு அந்த காலத்திலேயே தன்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார். இவர் எத்தனை முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினார் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் ஆச்சரியமாக இருக்கும். தனக்கு கிடைத்த தொகையை வச்சுண்டு அதை வச்சுட்டே பண்ணியிருக்கார் வாரியார் சுவாமிகள். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 சொற்பொழிவுகள் கூட வாரியார் சுவாமிகள் பண்ணியிருக்காராம் ஒரே நாளில். அதை சொல்லுவாங்க, அன்பர்கள் சொல்லுவாங்க, இவரோட கழுத்தில் மாலை இல்லாத மாலை வேலை கிடையாது அப்படிம்பாங்க. சாயந்தர நேரத்தில் இவர் எங்கேயான சொற்பொழிவு தினமும் இருக்குமா. வாரியார் சுவாமிகள் கழுத்தில் மாலையை போட்டுட்டு தான் பேசுவார். அதனால் மாலை இல்லாத மாலை வேலையை இவரோட காலத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட கொடைத்தன்மையை, அதாவது பலருக்கும் தானம் கொடுப்பதை காஞ்சி மகாபிரிவர் சொல்லுவாராம், வாரியார் சுவாமிகள்கிட்ட சொல்லுவாராம். இந்த காலத்தில் எல்லோரும் கிள்ளி கொடுப்பதற்கே யோசிக்கிற போது நீ வருகின்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கிறாயே அப்படின்னு காஞ்சி மகாபிரிவர் வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்லியிருக்காராம். திருநாரையூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்குது. சிதம்பரம் காட்டுமன்னார்குடி பக்கத்தில் திருநாரையூர்னு ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் ஒரு சொற்பொழிவு வாரியார் சுவாமிகளுக்கு. முதல் நாளே அந்த ஊருக்கு போயிட்டார். முதல் நாள் ராத்திரி அந்த இடத்துல உறங்கி கொண்டிருக்கிற போது இரவு ஒரு கனவு வாரியார் சுவாமிகளுக்கு. அந்த கனவில் யார் வராங்கன்னா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளை பற்றி நம்ம நிறைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினான். அவருக்கு காலில் ஒரு மிகப்பெரிய விபத்து சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட போது
அவர் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனைக்கே முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் வந்து அவரை எப்படி குணமாக்கினான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது இன்றைக்கும் அந்த மருத்துவமனையில் ஒரு குறிப்பாக இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இறையருள் கொண்ட பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் கனவில் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறாராம், சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். இந்த கனவில் பாம்பன் சுவாமிகள் வரார் வாரியார் சுவாமிகளுக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பாம்பன் சுவாமிகள் வந்து வாரியார் சுவாமிகள்கிட்ட வரார்னா 2 பேரையும் முருகன் எந்த அளவுக்கு ஆட்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதே போல் இந்த பாம்பன் சுவாமிகள் தொடர்பான இன்னொரு நிகழ்வு அப்படின்னா, அப்போ வாரியார் சுவாமிகள் காங்கேயநல்லூரில் இருந்தார். அவர் காங்கேயநல்லூரில் இருக்கிறப்ப இப்போ சென்னையில் இதான ஒரு சொற்பொழிவுன்னு வச்சுக்கோங்களேன், யாரானு கூப்பிட்றாங்க. அப்போல்லாம் அவ்வளோ கிடையாது, ஆரம்ப காலம் இது. அப்போ சொற்பொழிவுன்னு புறப்பட்டு அங்கேருந்து சென்னைக்கு வருவார். ஒரு முறை அதுபோல் சென்னைக்கு வந்திருக்கார். சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் தான் வாரியார் சுவாமிகள் தங்குவர். சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர் வாரியார் சுவாமிகள். அந்த முருகப்பெருமானது பரிபூர்ணமான அருளை பெற்றவர். இவருக்கு காலில் ஒரு முறை ஒரு கண்ணாடி குத்தி ஒரு காயம் ஏற்பட்ட போது அந்த முருகப்பெருமானை வணங்கி மருத்துவரிடம் செல்லாமல் மாமருத்துவரான முருகப்பெருமான் ஆலயத்தையே வலம் வந்து தனக்கு ஏற்பட்ட உபாதையை போக்கிக் கொண்டவர் வாரியார் சுவாமிகள். அப்பேற்பட்ட திருத்தலம் சிந்தாதிரிப்பட்டை சென்னையில் எழும்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு பக்கத்தில் நம்புல்லையர் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவில் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருக்கார். பாம்பன் சுவாமிகளை நேரில் வாரியார் சுவாமிகள் சந்தித்த நிகழ்வு பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நேரில் பார்க்கணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகளுக்கு ஆசை. ஆனால் இப்போ பாம்பன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா யாரையும் பார்க்கக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. அவர் ஏகாந்தமாக இருக்கணும்னு பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கார். ஒரு வீட்டில் மேலே மாடியில் ஒரு கட்டிலில் அந்த இடத்துல தங்கியிருக்க. யாரையும் பார்க்கறதுக்கு அவருக்கு விருப்பமும் இல்லை, பார்க்கறதுக்கு மனமும் ஒத்துழைக்கலை. அன்பர்கள்ட்ட சொல்லிட்டார், யாரையும் வரவிடாதப்பா, யாரும் என்னை பார்க்கக்கூடாது, நான் ஏகாந்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் அந்த இடத்துல இருக்கார். அப்போ சிந்தாதிரிப்பேட்டைக்கு வந்த வாரியார் சுவாமிகளுக்கு தகவல் தெரிந்து இந்த பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை வருது. என்ன பண்ணுறார், புறப்பட்டு போகிறாராம். புறப்பட்டு போய் அந்த வீட்டில் நல்ல கவனிங்க, எந்த அளவுக்கு ஏகாந்தமாக பாம்பன் சுவாமிகள் இருக்காருன்னா, அந்த வீட்டுக்கு மாடிப்படி உண்டு. மாடிப்படி ஏறினா தான் பாம்பன் சுவாமிகளை பார்க்க முடியும். ஆனால் அந்த மாடிப்படியை ஏற முடியாதவாறு செஞ்சுட்டு பாம்பன் சுவாமிகள் தனிமையில் இருக்கார். யாரும் வரக்கூடாது, தன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, முருகனோட தியானத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே இருக்கார். வாரியார் சுவாமிகள் அந்த இடத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துக்கு போய் பாம்பன் சுவாமிகள்கிட்டையும் கஷ்டப்பட்டு போயிட்டார். பாம்பன் சுவாமிகள்கிட்ட போய் பாம்பன் சுவாமிகளை தரிசனம் செய்கிற போது அந்த பாம்பன் சுவாமிகளும் இவரை ஆசீர்வாதம் பண்ணி இவருடன் பேசுகிறாராம். ஒரு இறை அடியார்க்கு எது சந்தோஷம் அப்படின்னா, அதே துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு இறையடியாரை சந்திப்பது என்பது சந்தோஷம். அதுபோல் இன்றைக்கி வாரியார் சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகளை சந்தித்தது அந்த அளவுக்கு பெருத்த ஆனந்தத்தை கொடுத்தது. இவரோட வாழ்க்கையில் பாருங்கள், வள்ளிமலை சுவாமிகளும் இவருக்கு மறைமுகமாக ஒரு முறை ஆசீர்வதித்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் நேரடியாகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். தவிர இவரோட கனவுலையும் வந்து சடாட்சர மந்திர உபதேசத்தை பண்ணியிருக்கார். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், நம்ம எல்லாருமே நம்மெல்லாம் எதுக்கு வாழ்கிறோம் சொல்லுங்கள். என்ன சொல்லுவோம், ஒரு சான் வயிறு, இந்த வயிற்றுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். பல பேர் சொல்லுவாங்க, இந்த வயிற்றுக்கு பசி, அதுக்கு தான் நான் வாழறேன் அப்படிம்பாங்க. உண்மை அது. ஒரு சான் வயிற்றுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், நம்ம அதுக்கு தான் ஓடுறோம், நம்ம அதுக்கு தான் சாப்பிட்றோம். உடம்பில் தெம்பு இருக்கணும், வாழணும், ஜீவன் இருக்கணும், பிராணன் தங்கணும், அதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம்.
ஆனால் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இறை தேடுவதோடு, இறைனா என்ன? சாப்பாடு. இறைனா உணவு. இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படிம்பார். இறைங்கிறது இந்த இடத்துல பெரியரான, அதாவது கடவுளை தேடு, கடவுளோட அருளை தேடு அப்படிங்கிற அர்த்தத்தில் தனது பிரதான வாசகமாக கொண்டிருப்பார் வாரியார் சுவாமிகள். இதேபோல் வாரியார் சுவாமிகள் நிறைய உபன்யாசங்கள் சொன்னேன். பல முருகன் கோவிலில் பல திருவிழாக்களில் உபன்யாசம் பண்ணுவார். ஒரு சொற்பொழிவு அப்படின்னா இவருடைய சொற்பொழிவில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகம் வருவார்கள், சிறுவர்கள் அதிகம் காணப்படுவார்கள். இவர் பேசுகிறார், வாரியார் சுவாமிகள் பேசுகிறார் ஒரு மேடையில் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஒரு அரண்ராயர் போட்டுண்டு ஒரு சட்டையை போட்டுண்டு அந்த பசங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த பசங்களை பார்த்துட்டு வாரியார் சுவாமிகள் கேள்வி கேட்பார், முருகனை பற்றின கேள்விகள் கேட்பார். முருகனை பற்றி பல தகவல்கள் அவர்களுக்கு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்த பசங்க இதை உள்வாங்கி இருக்காங்கங்கிறதுக்காக அதிலேருந்து சில கேள்விகளை அந்த பசங்கள்கிட்ட கேட்பார். பதில் தெரிஞ்ச பையனை எழுந்துன்னு சொல்லுவார். அந்த பையன் சரியான பதிலை சொல்லிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா வாரியார் சுவாமிகள் பரிசளிப்பார்? பிரசாதம், விபூதி கொடுப்பார். அறுபடை வீடு ஆலயங்களோட விபூதியை கொடுப்பார், அல்லது கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை கொடுப்பார். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போதிருந்த குழந்தைகள், அதாவது இன்றைக்கு ஒரு 50 வயது 60 வயது இருக்கின்றவர்களுக்கு இறை பக்தியை எப்படி வாரியார் சுவாமிகள் ஊட்டினார் அப்படின்னா ஒரு கேள்வி பதில் மூலமாக தனது இடத்திற்கு அவர்களை வரவழைத்து நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அறிவை கொடுத்துருக்கார். அப்படி தான் ஒரு பெரிய தலைமுறையையே வாரியார் சுவாமிகள் வரவழைத்தார். இன்னொரு கேள்வி ஒன்று சொல்லலாம், வாரியார் சுவாமிகள் ஏழையா வள்ளலா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒன்று. வாரியார் சுவாமிகள் நிறைய சொற்பொழிவுக்கு போனார், நிறைய பொருள் சம்பாதிச்சார். இதை வச்சு பார்க்கும்போது வள்ளல்னு சொல்ல தோணும். ஆனால் அந்த பொருளை பலருக்கும் தானம் பண்ணின காரணத்தினால அவர் ஏழையாக இருந்தார். பாருங்கள், பணம் இருந்தும் ஏழையாக இருக்கார். என்ன காரணம்? வருகின்ற வருமானத்தை பலருக்கும் தானம் செய்கிறார். வள்ளியூரில், நாகர்கோவில் பக்கத்தில் வள்ளியூரில் மிளகாய் பழச்சாமியார்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் வாரியார் சுவாமிகள்கிட்ட சொல்லுவாராம், நீ எப்போவுமே ஏழையாரு அப்படிம்பாராம். நம்ம யாரான ஒருத்தர் அப்படி வாழ்த்துற நமக்கு கோபம் வரும் இல்லையா? யாரான ஒரு முதியவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம், ஒரு பெரியவருக்கு பண்ணுறோம், அப்பா நீ எப்போவுமே ஏழையாருன்னா கோபம் வந்துடும் நமக்கு. வாரியார் சுவாமிகள் சந்தோஷப்படுகிறாராம். ஏன் ஏழையாக இருக்கணும்னா, ஏழையாக இருந்தால்தான் பணம் வருகிற போது தானம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வருது. நீ ஏழையாக இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வர. நீ பணக்காரனா பணத்தை வச்சுருந்த அப்படின்னா இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிப்ப. அதனால தான் உன்னை நான் ஏழையாயிருன்னு சொல்கிறேன் அப்படின்னு வாரியார் சுவாமிகளை அந்த மிளகாய் பழச்சாமியார் சொல்லுவாராம், அந்த சித்தர் சொல்லுவாராம். ஆக வாழ்க்கையில் பணம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னா நமது தேவைகளை பூர்த்தி செய்கிற வரை தான். நமது தேவைகள் பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு மிஞ்சி பணம் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்? தான தர்மங்களுக்கு கொடுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு உதாரண புருஷராக விளங்கி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த காலத்திலேயே பணத்தை எல்லோருக்கும் தானம் செய்து பல துறைகளுக்கு கொடுத்து, பல ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து, பல ஆலயங்களுக்கு கொடுத்து வாழ்ந்தார் அப்படின்னா அது இன்னும் எத்தனை காலம் கடந்தாலுமே அந்த வாரியார் சுவாமிகளது அந்த மனசை, நல்ல மனசை வருகின்ற சந்ததியினரும் போற்றுவார்கள். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.